எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள். 7 ஸ்டார் ஜோதிட ஆய்வாளர் சுந்தர சீனிவாச ஐயங்கார் பேசுகிறேன். அங்காரக தோஷம், செவ்வாய் தோஷம் ரெண்டும் ஒன்று தான். இந்த செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கு, யாருக்கெல்லாம் இல்லை, இந்த செவ்வாய் தோஷத்தை விளக்குவதற்கு என்ன பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள், இதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுவோம். இப்போ செவ்வாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? செவ்வாய் யாருன்னு கேட்டால், மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர். மேஷம் அப்படின்னா கோவம் வரும், மேச ராசிக்காரங்க எல்லாரும் திடீர் கோவம் வரும், ஆனால் கௌரவமாக இருப்பாங்க. இந்த கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்கும். அது மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தான். இவாளுக்கும் கோவம் வரும், கௌரவத்தை பார்ப்பார்கள், ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க. பணம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கும். இந்த செவ்வாயினுடைய குணம் என்ன அப்படின்னா நெருப்பு. அப்போ நெருப்புன்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா ஸ்பீடு, கரண்ட், சுவிட்சை போடும் லைட் எரியுது இல்லையா, அந்த மாதிரி வேகமாக உள்ளவர். இது யாராட்டையெல்லாம் இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அவர் தான் பெரிய ஆளாக இருக்குன்னு இருப்பார். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, அவர் கூட ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னா இவர் தான் மேன்மையாக இருக்கணும், மற்றவரெல்லாம் அதுக்கு அடுத்தபடி தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் அந்த செவ்வாய். வாழ், நீண்ட வாழ். அப்போது இவர் என்ன செய்வார்னா, அவரை அனுசரித்து போகக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செய்வார். இந்த செவ்வாய் யாருன்னா அரசாங்கத்துக்கு அதிபதி. அப்போது இந்த அரசாங்கம் இயங்கக்கூடியது யாரால் இயங்கும்? செவ்வாய் பகவானால தான் இயங்கும். இப்போ மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் செவ்வாயினுடைய பாதை. இந்த நட்சத்திரக்காரர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் வெற்றியாகவும் இயங்குவார்கள், புத்திசாலித்தனமாகவும் இயங்குவாங்க. அப்போ இவாளோடு தொடர்பு வச்சுக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம், இந்த ராசிக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை செவ்வாய் தோஷமே இருந்தால் கூட அவளுக்கு என்ன செய்யணும், செவ்வாய் தோஷம் பாதிக்காது. செவ்வாய் தோஷம்னா என்ன, எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய், லக்னமாக இருந்தாலும் சரி, அது ராசியாக இருந்தாலும் சரி. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம் செவ்வாய் தோஷம், 2ஆம் இடம் செவ்வாய் தோஷம், 4ஆம் இடம் செவ்வாய் தோஷம். அப்புறம் இந்த இடத்துக்கு அதிபதி இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயனசேன பவஸ்தானத்தில் இருந்தால் கூட இந்த செவ்வாய் தோஷம் தான் சொல்லியிருக்கேன். அப்போது 2, 4, 7, 8, 12 இத்தனை இடங்களும் தோஷமாக கருதப்படுகிறது. அவ்வளோதான். அப்போது இந்த பாருங்க, இந்த 5 இடத்தையும் சொல்லும்போது அப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், அந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், க்ஷேமாக இருக்கணும் அப்படின்னா 5 இடத்துல தோஷம், அந்த ஜாதகத்தை விலைக்கு வை அப்படி சொல்லக்கூடாது. அப்போது இந்த 2ஆம் இடம் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம், இது குடும்பம். இந்த குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அதிபதி யார், அவர் யாரெல்லாம் பார்க்குறா, அந்த செவ்வாய் எல்லாம் யார் பார்க்குறா, இந்த செவ்வாய் யார் பார்க்கணும், குரு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவரே உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கிறாரு வச்சுக்குவோம். அப்படின்னா அந்த தோஷத்தின் வெளிப்பாடு எப்படி அப்படின்னா ஒரு 70% குறைஞ்சிடும், 30% இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல பொன், பொருள், பூமி, வீடு, வாகனம், இந்த இடத்துக்கு அதிபதியாக வராது. இந்த இடத்துக்கு அதிபதியாக வராதுன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த இடத்துக்கு அதிபதினு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துக்கு அதிபதி இப்போது விருச்சிக ராசின்னு வச்சுக்குவோம். இந்த 2 கூட யார்? குரு பகவான் தானே. வியாழ பகவானுடைய வீட்டிலேயே போய் குரு பகவான் அமரும் போது பெரிய தோஷத்தை கொடுக்க மாட்டார். அதுவும் செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு அதை ஒதுக்கக்கூடாது. அப்போ வியாழ பகவான் வீட்டிலே இருக்கார், குரு பகவான் ஒருவேளை பார்க்கப்படுகிறான்னு வச்சுக்கோங்க, மிதுனத்திலிருந்து குரு பகவான் பார்த்துறாரு குடும்பத்தை அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷமாகப்பட்டது விளக்கப்படுகிறது அப்படிதான் அர்த்தம். அந்த செவ்வாய் தோஷம் சொல்லி கட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுடைய ஜாதத்தையோ மாப்பிடைய ஜாதத்தை கட் பண்ணக்கூடாது. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய வீடு, அதையும் குரு பார்த்துடுறாரு அப்படின்னா நிச்சயமா செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுதலை செய்யப்படும். அப்படி 7ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்து வைக்கும் போது விருச்சிக ராசி எடுத்துக்குவோம். 7ஆம் இடம் யாரு? சுக்கிர பகவானுடைய வீட்டில் போய் செவ்வாய் பகவான் இருக்கார்.
அப்போ இந்த அசுரகுரு வீட்டில் போய் செவ்வாய் பகவான் இருக்கும்போது குருவால் பார்க்கப்படுறாரு, சுபகிரகங்கள் பார்க்கப்படுறாரு, ஒரு புதன் பார்க்குறாரு, அப்புறம் ஒரு சந்திர பகவான் பார்க்குறாரு. அப்படி வச்சுக்குமே விருச்சிக ராசியை இருந்து சந்திரனும் செவ்வாய் நிலை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியான நிலைமை வரும்போது செவ்வாய் தோஷத்தில் இருந்து சில விதிவிலக்கு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் சொல்றது ஆயுள் ஸ்தானம் சொல்றது. இந்த மாங்கல்ய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் ஒரு 12 வீட்டில் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் தோஷ ஜாதகம் ஒன்றா இந்த 5 இடத்துல விட்டு மொத்தமே 12 கட்டம் தான். 12 இடத்துல 5 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் கழிச்சிட்டோம்னா அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வரன்கள் வரும். அப்போ அதே செவ்வாய் தோஷமுடைய ஒரு ஆணையோ பெண்ணையோ அந்த மாதிரி ஜாதகங்கள் எடுக்கணும். இப்போ ஒயர் கனமாக போடுவோம், சில பீஸ் போடும்போது சின்னதாக போடுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இது தாங்காதுன்னு சொல்லுவார் ஒயரிங் கான்ட்ராக்டர். அந்த மாதிரி இது தாங்கும் தாங்காது ஜோதிடர்கள்ட்ட ஆய்வு பார்த்தாச்சுன்னா இது தாங்கும், இந்த ஜாதகத்தை இதோட இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதே செவ்வாய் தோஷமுடைய ஜாதகத்தை வலிமையாக சேர்த்து வச்சா சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். அதனால இது செவ்வாய் தோஷங்கிறது வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாடு விதமாக இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்றதே தவிர அதையும் நிரந்தரமாக்கிட்டு கஷ்டப்படுத்தி ஜாதகத்தையும் கஷ்டப்படுத்தி பார்க்க வந்தவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால குருவால் பார்க்கக்கூடிய செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய், நட்புடைய செவ்வாய், இவாளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா செவ்வாய் தோஷத்தை பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதுதான். மேசவர்த்தியும் சொல்லிட்டேன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய சீடம் சித்திரை அவிட்டம் இந்த கோணத்துல போகக்கூடிய ராசிநாதன்காரா இருந்தாலும் சரி, லக்னாதிபதியா இருந்தாலும் சரி, அவ லக்னமே அவருடைய பீரியட்ல இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, போலீஸா வேலை பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் ஒரு படையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஜட்ஜா ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வக்கீலா ஒர்க் பண்ணக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வலிமையா இருந்தால் மட்டுமே என்ன ஆகும்னா இந்த வேலையை கொடுப்பாங்க. அரசு தரப்பில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய யாராக இருந்த பதவியில் நீதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, மேச ராசியா நிறைய இப்போ நரேந்திர மோடி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, உயர்ந்த நிலையில் நாட்டை ஆளக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு. அதே மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேசியத்தை பற்றி அதிகப்படியான கவலை கொண்டு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை தேடுவார்கள். அதே மாதிரி சித்திர நட்சத்திரக்காரர், அதே மாதிரி மிருகசீடம், அவிட்டம், இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா தேசியத்துக்காக நம்ம நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்களாக அவங்ககிட்ட போய் சொன்னால் ஒரு பொது விஷயங்களை பார்த்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால இவாளை எல்லாம் நட்புறவு கொண்டாலும் சரி, அவளை நட்புல வச்சுக்கிட்டாலும் சரி, அவள் புகைப்படங்கள் நம்ம கையில் இருந்தாலும் சரி, இவாளை இப்போ நடைமுறையை சொன்னால் லேசாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நடைமுறை மேசம் வச்சு ராசிக்காரர்களை ஒரு நட்பு கொள்கிறான் ஒரு செவ்வாய் தோஷத்துக்காரன், செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த நட்சத்திரக்காரர்கள் நட்புல இருக்கா அப்படின்னா செவ்வாய் தோஷம் பாதிக்காது. சகோதரர்களை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, சகோதரர்களை நேசிக்கிறார்களோ, சகோதர காரகன் செவ்வாய். அதனால இவாள என்ன செய்ய சகோதரர்கள் செய்யக்கூடிய விதங்கள், சகோதரர்கள் சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விதங்கள், இதெல்லாம் கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா செவ்வாய் தோஷம் பாதிக்காது.